ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். என்னடா லாஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோ கூட போடல, டெய்லி லாஸ் பண்ணிட்டோனோ அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை. போன வீக்கில் வந்து 5 டேஸில் ஒரு டே மட்டும்தான் லாஸ் ஆச்சு. மீதி 4 நாளும் வந்து ப்ராஃபிட் தான் பண்ணியிருந்தோம். டியூ டு சம் ஒர்க் அண்டு சிஸ்டம் கொஞ்சம் இஷ்யூனால வந்து வீடியோ போட முடியல. அண்டு எல்லோரும் வந்து இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஸ்டாக் அண்டர் ஸ்கோர் சிசில். ஸோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டெய்லி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோம், லாஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரி போடுவேன். அதில் பார்த்துக்கோங்க. சப்போஸ் யாராவது செக் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஹைலைட்ஸில் போய் ப்ராஃபிட் புக்கிங்னு ஒரு ஹைலைட்ஸில் இருக்கும். ஸோ அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து போன வீக்கில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம் ஓவராலாக அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஸோ வந்து மார்னிங் ஒரு 2 ட்ரேட் எடுத்திருந்தேன், ஆப்ஷன் செல்லிங் அண்ட் எட்ஜிங்கோட. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2K ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னொரு ட்ரேட் எடுத்திருந்தேன், சடன் சடன் பிளான் தான். ஸோ வந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு 13 பாயிண்ட் கிட்ட மூவ் ஆச்சு. 7 பாயிண்ட் ட்ரையல் பண்ணிவிட்டு, ஏன்னா என்னோடய டார்கெட் வந்து டெய்லி 3 to 5K தான் மேக்ஸிமம். ஸோ அதுக்கு மேலே வந்துச்சுனாலும் ஓகே, இல்லைனா வந்து நான் இது வந்துருச்சுனாலும் சரின்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 4K வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன் மண்டே. இதுதான் மண்டேயோட அப்டேட். டியூஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 4K அண்டு அரௌண்ட் 5Kல வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இதோ டியூஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 5300 கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து மார்னிங் வந்து ஒரு ட்ரேட் எடுத்து வச்சுருந்தேன், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சம் பொசிஷனும் அப்போ எடுத்து கொஞ்சம் சடன் மூவ்மெண்ட் வந்ததால் அது க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரேட் எடுத்து ஒரு 1000 மட்டும் ப்ராஃபிட் பண்ணேன். இதுதான் வந்து டியூஸ்டேவோட அப்டேட்டு. அண்டு வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் செல்லிங் பொசிஷன் வந்து ஏன்னா எனக்கு ஒர்க் இருந்ததால் மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆப்ஷன் செல்லிங் எடுத்திருந்தேன். அண்டு ஈவினிங் அப்போது அதுவும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட முடியல அன்றைக்கி, கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்கல. நெக்ஸ்ட் டே தான் வந்து அதை அப்டேட் பண்ணேன். 1500 லாஸ். ஏன்னா இப்போ அந்த பொசிஷன் நான் எடுத்து வச்சிருந்தேன்னா இங்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அந்த லாஸ் வந்து அன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுதான் வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு ஆனால் ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அண்ட் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அதே மாதிரியே வந்து மார்னிங் வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அந்த லெவலில் வந்தால் ட்ரேட் எடுக்கணுன்றது, ஏன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி தேர்ஸ்டே அன்னைக்கு. ஸோ வந்து கரெக்டாக வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. என்னோடய லெவல் கிட்ட வந்துச்சு. பட் என்னோட லெவல் வரல. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் கூட எடுத்தேன், 30 பாயிண்ட்ஸில் ரிஸ்க்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 பாயிண்ட் போச்சு. ஒரு 50 சம்திங் பாயிண்ட்டில் வந்து ட்ரையல் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மார்னிங் ஒரு ட்ரேடோட அப்டேட். 9K கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து அன்றைக்கி வந்து ஈவினிங் கொஞ்சம் முடியும் போது ஒரு ட்ரேட் எடுத்திருப்பேன் எக்ஸ்பைரினால். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது அதுக்கப்புறம் அண்டு ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 13K கிட்ட வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு பண்ண ப்ராஃபிட் வந்து 13K கிட்ட ப்ராஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஓ அண்டு வந்து ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நாங்கள் நினச்சி ஒரு இது சொல்லியிருந்தேன். ஸோ வந்து சிஇ வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மை பையிங் ரேஞ்ச் வந்து 180 to 200ன்னு சொல்லிட்டு, அது வந்து நான் லக்லி வந்து பார்த்தீங்கன்னா 203 வரைக்கும் தான் லோ வந்திருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா 270 வரைக்கும் அன்றைக்கே வந்து ஹை போச்சு. நாங்கள் எஸ்எல் வந்து ஒரு 150 கிட்ட வச்சுருந்தேன் நான். ஸோ வந்து நல்ல ஒரு ட்ரேடு இது மிஸ் ஆகிடுச்சு. நானும் வந்து பெருசாக வந்து எடுக்கல. இந்த ஒரு ட்ரேட் மட்டும் எடுத்திருந்தேன். ஒர்க்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடு எடுத்து பாருங்கள். 1100லேருந்து 1450 இல்லை சம்திங் தான் முடிஞ்சிருக்கும். நான் ட்ரையல் வந்து போட்டதால் என்னாச்சுன்னா ட்ரையல் ஆகிடுச்சு. ஏன்னா ஒர்க்கு அன்றைக்கி இருந்ததால் ட்ரையல் ஆகிடுச்சு. ஸோ 9K இந்த ஒரு ட்ரேட்லேயே வந்துருக்கும். ஏன்னா ஒரு லாட்டுக்கு வந்து 300 பாயிண்ட்ஸ்னால் 9K கிட்ட வந்திருக்கும். ஸோ வந்து இது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 1260 தான் வந்து அன்றைக்கி ப்ராஃபிட். ஏன்னா ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சு. ஸோ வந்து அந்த ட்ரேடு லாஸ் கொஞ்சமாக தான் லாஸ் பண்ணியிருந்தேன். அண்டு 2 ட்ரேட் வந்து காஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஒரு ட்ரேடு வந்து 1300 கிட்ட ப்ராஃபிட்டு. ஓவராலாக பார்த்திங்கன்னா 5K 4K 13K அண்டு 1000 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 23K கிட்ட போன வீக்கில் ப்ராஃபிட். அண்டு இன்னொன்று விஷயம்னா, என்னடா இவன் டெய்லி ப்ராஃபிட்டே பண்ணிகிட்ருக்கான், லாஸே பண்ண மாட்டானா, இவன் வேறு ஏதோ பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து 7 இயர்ஸ் நான் ட்ரேடிங் ஜேர்னி வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த 7 இயர்ஸில் நிறைய இனிஷியலாக வந்து நானும் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். அண்டு லாஸ் பண்ணி நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். அண்டு அதெல்லாம் வந்து நான் இதுக்கு மார்க்கெட்டுக்கு ஃபீஸ்ன்னு நினச்சிட்டு
நிறைய வந்து அப்பயும் நிறைய இனிஷியலாக வரும்போது ஒன்றுமே தெரியாதப்போ லாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. அப்படியெல்லாம் இருந்து தான் இப்போ இந்த ஜோனுக்கே வந்திருக்கேன். ஸோ வந்து எல்லாரும் வந்து இந்த இடத்துக்கு ஸ்ட்ரிக்டாக வந்துட முடியாது. நிறைய லேர்ன் பண்ணணும். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா, ஸோ வந்து நாங்கள் கோர்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து எங்கள் கோர்ஸ்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து ஃப்யூச்சரில் ஒரு 1 இயர் கழிச்சு இந்த அளவுக்கு ஒரே நாளில் இப்போ குடுக்குற ஃபீஸ் எல்லாம் வந்து நீங்க 1 வீக்லயே வந்து ப்ராஃபிட்டா கூட எடுத்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணி சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எப்பயுமே வந்து உங்க சப்போர்ட் குடுத்துட்டே இருங்க. See you tomorrow. Bye bye. Take care.